ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அம்மாவோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஓகே சார், நீங்க ஸ்டாக் அனுப்பிடுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஷியோர் சார், தேங்க்யூ. என்ன கௌதம், வருண் கிட்ட பேசுனியா? பேசுனேன் சித்தி. ஏதோ பிஸ்னஸில் இன்வெஸ்டார் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணா. நீங்கள் சொன்னது அப்படியே சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அதெல்லாம் சரியாக வருமா சித்தி? அவன் தான் ஏதோ வீம்புக்கு பண்ணுறான்னா நாம தான் அதை சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பா சரியா வரும் கௌதம். எப்ப அவன் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க நினைச்சானோ அங்கேயே அவன் பாதி ஜெயிச்சிட்டான். மீதியா அவன் உழைப்பால கண்டிப்பா ஜெயிப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவனை பார்க்கும்போது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சித்தி. கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவான். ஆனா ஃபினான்ஷியலா நீங்க கொஞ்சம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா இன்னும் சீக்கிரமா சாதிப்பான்ல. இல்ல கௌதம், நிறைய பேர் குடும்ப சொத்தை வச்சு பெரிய ஆள ஆயிடலான்னு நினைப்பாங்க. அத தப்புன்னு நான் சொல்லல. பட் எவ்வளவு சொத்து இருந்தாலும் தன்னோட முயற்சியால ஒருத்தன் மேல வந்தாதான் அவங்களுக்கு உழைப்போட அருமை தெரியும். அவங்கள யாராலையும் வீழ்த்தவும் முடியாது. வருண் அதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்கான். அவன் பண்ணட்டும், கண்டிப்பா பெரிய ஆளா வருவான். அது என்ன ஆசை சொல்லு பாப்போம். நிறைய இருக்கு மாமா. முதல்ல உன்னை மாமான்னு கூப்பிடணும். கோவம் வரும்போது மட்டும் செல்லமா டேய் மாமான்னு கூப்பிடணும். நீ காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். உனக்கு சாப்பாடு என் கையால சமைச்சு தரணும். அதை நீ எனக்கு ஊட்டி விடணும். நான் செல்லமா உன் கைய கடிக்கணும். நீ வழியில கத்தும்போது உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். அப்படி சிரிக்காத மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஓகே ஓகே, நான் சிரிக்க மாட்டேன், நீ சொல்லு. அப்புறம் உன் கூட ஷாப்பிங் போகணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் உரிமையா உன்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லணும். நம்ம 2 பேர் மட்டும் தனியா ரொம்ப தூரம் நடந்து போகணும். வீட்ல உன் மடியில படுத்து தூங்கணும். செல்லமா உன் கண்ணத்தை கட்டிக்கணும். அப்புறம் தூங்கி எழுந்திருக்கும் போது எனக்கு நீ முத்தம் கொடுக்கணும். எனக்கு நீ புடவை கட்டி விடணும். 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போகணும். நம்ம 2 பேரையும் பார்த்து பெஸ்ட் ஜோடின்னு எல்லாரும் சொல்லணும். அப்புறம் நைட்டு நீ என் காலை அமுக்கி விடணும். நான் உன்னை கட்டி பிடிச்சு தூங்கணும். இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா காதல் அதெல்லாம் இல்ல மாமா. இது வெறும் ஆசை மட்டும் இல்ல. உன் கூட நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை. இதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும்னு ஆசையா இருக்கு. மரியா ஃப்ரம் சென்னை. வாவ், இந்த டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா கிரியேட்டிவா இருக்கு. வா, என்ன டிசைனிங் சென்ஸ், என்ன கலரிங், ஃபேண்டாஸ்டிக். இவங்களை இமிடியேட்டா லாக் பண்ணணும். கான்டாக்ட் நம்பர் ஹலோ பிரியா. எஸ், சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் வருண். டிசைனிங்காக ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தீங்களா? யா சார். இப்பதான் உங்க ப்ரொஃபைலை பார்த்தேன். உங்க டிசைன்ஸ் எல்லாமே வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ சார். உங்க டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட்டிவா நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்ணதா? என்ன சார், இவ்ளோ நேரம் புகழ்ந்துட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணனால கேக்குறீங்க? சாரி, எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஜாப் கிடைக்கணும்னு ஃபேக்கா காசு கொடுத்து கிரியேட் பண்றவங்களும் இருக்காங்க. அதுக்காக கேட்டேன். பட் ஐ பிலீவ் யூ. தேங்க்யூ சார். தென் வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்?
பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு ஒரு 25,000 கொடுக்க முடியும். இட்ஸ் ஓகே சார். முதல்ல நம்ம திறமையை தான் உலகத்துக்கு காட்டணும். அதை ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பேரு, புகழ், பணம் எல்லாம் தானா வரும் சார். எஸ், யூர் ரைட். உங்கள் டிசைன்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் அப்ரோச் ரொம்ப அழகாக இருக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் நம்ம கம்பெனி டிசைனர். இதே மாதிரி கிரியேட்டிவ் டிசைனர் ரெடி பண்ணுவீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்க, பாய். அப்பாடா, எப்படியோ நம்ம தேடின மாதிரி கிரியேட்டிவா நமக்கு ஒரு கேண்டிடேட் கிடைச்சிட்டாங்க. சீக்கிரமே என் கம்பெனியை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி காட்டுறேன். என்ன வெண்ணிலா, வருண் ரொம்ப மாறிட்டான் போல. இப்பெல்லாம் உன்கிட்ட கோவப்படுறது இல்லையே? இல்லத்த, இப்போலாம் சந்தோஷமா தான் இருக்காரு. இப்பதான் நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். சீக்கிரமே அவன் வாயால நீதான் என் மனைவின்னு உன்னை பார்த்து சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னத்த கவலை? நான் அவருக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கேன். ஹலோ பிரியா. எஸ், சொல்லுங்க. இவ்வளோ திறமையை வச்சுட்டு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னையில இருந்து நீங்க நம்ம கம்பெனி டிசைனர். பிரியா, ஆர் யூ மேரிட்? இல்ல, நான் நோ சார், ஐ அம் அன்மேரிட். ஓகேங்க, பாய். அத்தை, எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அவர்கிட்ட பேசின ரியா நான் தானே தெரிஞ்சா அவ்வளவுதான், என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் மாட்டிக்க மாட்ட வெண்ணிலா. அப்படியே ஒரு நாள் வருணுக்கு நீ யாருங்கிறது தெரிஞ்சாலும் அந்த சமயத்துல உன்னை பெருமையா பார்த்து அவன் மதிக்க ஆரம்பிச்சிடுவான். உன் மேல கோவப்பட மாட்டான். நிஜமாவா சொல்றீங்க அத்தை? ஆமாமா, வருணுக்கு உன் திறமைய பார்த்து உன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் தான் வரும், கோவம் வராது. நீ தைரியமா இந்த கேமை விளையாடு, உனக்கு துணையா நான் இருக்கேன்.